ஹலோ, டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற நேரத்தில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட தக்காளியை பிழிஞ்சு அதோட தோல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூடயே குழம்பு மசாலாத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதங்கின வெங்காயத்தில் இந்த தக்காளி தூள் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை சேர்த்து அது கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசனை போன அப்புறம் மீன் துண்டுகளை சேர்த்து இன்னும் 5லேருந்து 7 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இதோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லி இது போல் டேஸ்டியான ரெசிபி பார்க்க கவி கிச்சன் டெல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.